நன்றி நாலு அதிக அழுதாய் போகுது. இது நன்றி அதுதான். எனக்கு நோவுதே ஆசைக்கிறா. என்ன கேளுங்க. ஐயோ பத்து இருக்குது, பயங்குது, காய்ங்குது, புள்ள வெளியே எடுக்குது. ஆமா, இவர் என்ன அடிப்பாரு, அடிப்பார் கடிப்பார். ஐயா உங்களால காசு முடிப்பாங்க. ஐயோ அது எங்கிட்ட பிடிச்சாங்கன்னே தெரியல. மத்த எதுனா வைக்கிறான் அவனுக்கு அது கவனிக்கிறாங்க. அவளை சாமான் தெரியாது. சாமான் பாக்கணுமே, எங்க பாக்கணுமே, ஊத்து விட்டா எந்த மூலையை படுப்பாங்கன்னு தெரியாது. சாப்பாட்டுக்கு ஏழுனாலும் ஏழுனாலும் அப்படி இருந்தாலும் அவங்கள ஏழுதமா பேச விடாது. அவங்க தெய்வமா அவங்கள ஜெயிப்பு பெரிய தெய்வம். பெரிய தெய்வம் தெரியாதா? எங்க கடிப்பாங்க? ஆமா எத்தனை டச்சு
கட்டி கடிப்பாங்க எட்லனா கால போயிடுவாங்க ஏதோ ஒண்ணு கடிப்பாங்க கடிக்கிட்டு விடுங்க அப்படியே இதுவா அக்கிராமரம் இந்த அக்கிராமரத்தை வேந்தன் யார் தெரியுமா யாருங்க ஐயா தந்தை அவர் தான் சொன்னார் எங்க அப்பா திருட்டு மகாராஜா யாரு இப்ப திருட்டு மாயா திருட்டு போய் யாரு சாமானி போய் யாரு எனக்கு தெரியும் புதுப்பாட்டு கூப்பிட்டு ராஜா ஆமா தெரியுமா போயிட்டு வர அப்புறம் உங்க இஷ்டம் ஆமா வெளியே போனா அவங்க இஷ்டம் ஆமா இந்த இடத்துல வந்து நான் ராஜா ஊர் ராஜா என் ராஜ்யத்தின் பேரரசர் என் தந்தை திருநாட்டு மன்னர் திருநாட்டு மகிமன் என் தந்தையோ திருநாட்டு மன்னர் என் தாயோ ஒத்தா அம்மா காட்டுனாடி அட உங்க அம்மா எங்க தீட்டானு கேக்குறாங்க வாங்கணும்னு இருக்குது என்ன பண்றது ஐயோ ராஜா தெரியும் ராஜா இந்த அம்மா என்ன அகாத வார்த்தைகள் சபையிலே படிக்காத ஆளுங்க படிச்சுதான் ஒரு ரீசன் தான் பேசணும் மரியாதைக்குரிய வாவாட்டை மட்டுமே ஆட வேண்டும் என் தந்தை திருநாட்டு மன்னர் என் தாயார் காத்தாரி அம்மையார் அப்படி இருவர் சமூகத்திலே பிறந்த பிள்ளைகளோ 101 பேர் 101 குழந்தைகள் 100 பேர் ஆடவர் 100 பேர் ஒரு பெண்பால் அந்த 100 பேரிலே ஆடவரிலே தாய்க்கு தலைமகன் சக்கரவர்த்தி திருமகன் அடியே நமயமோ துறை எங்க வாயில வாக்குறாங்க ஐயோ அடி வைத்திருந்து சொல்றேன் வேலி வாங்க இந்த எடுக்க கூடாதுன்னு தான் வந்தேன் நான் எடுக்க வைக்கிறிய ஐயோ பணக்காரர் ஐயோ இந்த ஊர்ல விடுறாப்புல பானை எல்லா ஊர்லயும் விடுவாங்க ஓ பணமா எனக்கு பானைக்காரனு கேட்டியா கொஞ்சம் காது தகராது பணக்காரர் அப்படி பணக்காரர் செல்வந்த வகையில் ஆமா யாருக்கு சல்லிய மகாராஜா வாங்க எது வெங்கல திராகம் தட்டை பொத்து எப்பப்ப வரணுமா அப்பதான் வரும் வெங்கல திராகம் சந்தன ராதம்
போகுது முன்ன சந்தில ராஜா பல்ட்டி போட ஓ கர்ச்சனா ஐயா நீ யாரு யாரு நீங்க புத்திகள் சொல்லு அதான் சொல்லுற புத்தில ஐயோ இதோ மாறிக்கிட்டு நீ அடிங்க எவ்வளவு அடிக்கணுமா அடி எவ்வளவு இது ஐயோ உங்களை போய் அடி மாமன் பாண்டவர்கள் இந்திரா பஸ்வம் நாடு கொடுத்து அந்த நாட்டிலே யாகத்தை செய்தார்கள். யாகம் செய்தது மட்டுமில்லாமல் சந்தை என்னை அவமானப்படுத்தினார்கள். அந்த மகா சபையிலே கோல் சிறைக்கு கீழே விழுந்து ஒரு ஆண்மகன் விழுந்தான் விழுந்த எனக்கு எழுந்திருக்க தெரியாது. ஆனால் அங்கே ஒரு பெண்ணாகப்பட்டவர் என்னை பார்த்து சிரித்து விட்டார். உன்னை பார்த்து சிரித்தாங்க. யார் அவர்? ஐவரின் தேவி அந்த கோபதை உன்னை பார்த்து நகைத்தார்கள். கிறிஸ்தவர் திருமணத்து வேண்டும் என்று அசுராவரை வந்து ஆலோசனை செய்து ஆண்டவர் அழைத்து வந்து ஆடினார் சூது அவர்களுக்கே நாடு பாண்டவர் வனவாசம் பண்ணினேன். அது மட்டுமில்லை பார்த்து திருத்தவள் என்ன செய்தேன்.
அழைத்து வர செய்து மணிமாமலை ஏற்றி நிறுத்தி அண்ணவர் துகில் உரைய செய்து சாலையை களைய செய்து அப்படி திரௌபதி அவமானப்படுத்தி 12 ஆண்டு வனவாசம் 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் பாண்டவரை காட்டுக்கு ஓட்டினேன் புறத்தினே காடு சென்றார்கள் பாண்டவர்கள் 12 ஆண்டு ஓராண்டு அஜ்ஞாதவாசம் மாறுபடத்திலே மற்ற நாட்டிலே அழைத்தார்கள் விராடர் வீட்டிலே காலத்தை முடித்தார்கள் அப்படி காலத்தை முடித்து அவர் கொண்டாட பிரதிபாகத்தை கேட்பது நாடு கேட்க என்னிடத்திலே தூது அனுப்பினார்கள் முதல் தூது உலக தூது உலகமா முனி தூதா வந்தான் உலகு என்றால் கோட்டா கோட்டா முகம் ஆனை பாதம் கோட்டால் முகமளித்து உலகம் தூது வரலாமா வரக்கூடாதுங்க அப்படி வந்தானே வந்த இடத்திலே பாவத்தை ஆடவில்லை யாரும் பேசவில்லை ஆமா நின்று பார்த்தான் வந்து விருந்தாளிக்கு மான் கூப்பிட்டா தண்ணி மொண்டு கொடுத்தா உக்கார இடம் கேட்பார் உக்கார இடம் கொடுத்தா பாய் கேட்பார் படுங்க அப்படி பாய் கொடுத்தா தலைகாணி கேட்பார் ஏன்னா நீ வாடான்னு சொன்னா ஒரு ஆள் உள்ள வரப்போறான் ஆமா பாஸ்போர்ட்ல ஒருத்தர் நின்னுக்கிறான் கம்பெனியா நீ விட்டு பாரு ஆமா அவன் பேந்த முடிச்சுட்டு அப்படியே திரும்பி போற அதேதான் உலக இடத்துல வந்தா நீதான் உலக என்ன பார்த்து நாடு கொடுங்க ஐயா துரியோதன மகாராஜனே ஆண்டவருக்காக நாடு கேட்க வந்திருக்கிறேன் ஐயா துரியோதன மகாராஜனே ஐயா என்னடா இது நம்ம வரல பேசிக்கணும் அப்படியே இருக்கணும் இதேதான் அவன் கேட்டு பார்த்தான் நான் மாவார்த்தை ஆடவில்லை பேசவில்லை என்று அவன் போய்விட்டான் அவர் சென்றார் அது மட்டுமில்லை வேற என்ன பதில் தூதாக தஞ்சை மாமண்டலத்திலே ஆமா நாடாண்டவர் நாடு நாடு காடாண்டவர் காடு காடு காட்டில் வைத்த பாதை இந்த நாட்டில் வைக்கப்படாது ஆமாங்க பாண்டவருக்கு நாடு இல்லை என்று சொல்லி ஆயுதங்களையும் ஆபரணங்களை கொடுத்து அனுப்பினேன் அவரும் கொடுத்து அனுப்பி யார் அனுப்பி அப்படி சஞ்சமா முனிவர் அனுப்பினு அவர் சென்றார் அவர் சென்று கொடுத்து விட்டு வந்து விட்டார் ஆமாங்க அதோட விடவில்லை பாண்டவர் வேற என்ன பதில் தூதாக மறுபடியும் ஒருவன் அனுப்பலாம் அப்படி தூதாக வந்தவன் யார்
மாமா மாமா கல்வி எவ்வளவு ஆகுது மாமா வாய்ப்பதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கணும் எங்கேயுமே கிடையாது. இவரு உடுக்க மாட்டோமா மாமா? இவரு உடுக்க மாட்டோமா மாமா? எனக்கு மட்டும் மாமாடா இப்ப வேற இருக்கு ஐயா 105 பேருக்கு மாமான்றா. அதான பதே எங்க எங்க போடா? இல்லை மேலே இறங்கிட்டு எங்க போடா? மாமா நீ புடி புடி மாமா முன்னாடி வா மாமா பேருங்க மாமா உங்களுக்கு உடனே பேஜாரா போயிட்டு நீங்க ஓய்வு எடுத்து கொடுங்க ஆமா வந்துயாரு அழைக்கும் போது வந்தால் போதும் நிற்கும் மாமா அம்மா போடாவும் என்ன பண்ணுறா அப்படி மூன்றாவது தூளாக என்னிடத்திலே தூது வந்தவன் கண்ணன் 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 வந்து பாண்டவருக்கு பாதி படையடி வைத்தான் ஆமாங்க. பாதி என்றால் 28 ராஜ்யம் 28 ராஜ்யம். இல்லை என்றவருக்கு ஆமா 5 பட்டினம் கேட்டான் இல்லை கேட்டான். இல்லை என்று சொன்னேன் சொன்னேன். 5 சித்துரை கேட்டான் கொடுத்திருப்பியா? ஐயா இல்லை நம்பர் 5 வீடை கேட்டோம் ஓ அதுவும் கொடுத்திருப்புன்னு நினைக்கிறேன். நானா கொடுத்துன்னு பாத்தியோ கொடுத்திருப்பா? ஐயா அதுவும் கிடையாது. 5 அடி மண்ணை கேட்டோம் 5 ஆடு பண்ணு. பாண்டவருக்கு மண் கேட்டாயோ ஆ. பாண்டவருக்கு ஆ. ஈ பாதாமர இடம் தரு ஈ அவரை இடத்தாரு. ஏன்னா ஈய பார்க்கிறோம் ஈ தம்பாது விட்டுதாங்க. ஈக்கு எத்தனை காலு எத்தனை 6 காலு. ஆனால் ஈ அந்த 6 காலை வைத்து பூமியில முதல்ல உட்காராது எப்படிங்க? முதலிலே 2 காலை ஊன்றிய பிறகு ஆமா இந்த பூமி நமக்கு தாங்குமா ஆகுமா? அப்படின்னு பரிசோதனை பண்ண பிறகுதான் மத்த 4 காலை வைக்குமா ஓ அப்படி 6 காலிலே ஆமா ஒரு கால் எவ்வளவு இடம் பிடிக்கும் ஆமா தம்பாதுக்கு கண்டிப்பா தெரியாது. அதை கூட பாண்டவருக்கு தரமாட்டேன் சொன்ன தரமாட்டேன். அப்படியே நாடு இல்லை என்றால் சண்டைக்கு வருவதாக போன நாம யுத்தத்துக்கு கரம் தட்டு. பெரியவர்கள் வார்த்தை நம்பி ஆமா கன்னடத்திலே கரகத்திலே கரத்தா தட்டுடு. அப்படி கரம் தட்டியே சண்டை ஏற்பட்டது ஆமாங்க. முதலாம் சண்டையிலே பிதாமக பின்மாச்சாருக்கு வீடு மாறி கீழ் சேனாதி பண்ணா. முதல் நாள் வெற்றியை தறி கொடுத்தார் ஆமாங்க. 8ஆம் நாள் வெற்றியை தறி கொடுத்தார் ஆனால் 10ஆம் சண்டையிலே 10ஆம் நாள் யுத்தத்திலே சிகண்டி முன்னுக்கு ஆமா அர்ஜுன பாணத்தால் மாண்டு போய்விட்டார் ஓ மரணமடையில் இருக்கிறார். அம்பு வடியில வீச்சிருக்கின்றார் ஆமா 14ஆம் சண்டையிலே விற்கிற துரோணாச்சாரிக்கு வட்டம் கொடுத்து கோளருக்கு சேனாதி பண்ண கொடுத்து. அப்படி வட்டம் கொடுத்து 13ஆம் சண்டையிலே ஆமா அபிமன்யுவை களப்பேறு திறமையாக துண்டித்துக் கொண்டு ஆமாங்க 13ஆம் சண்டை எனக்கு வெற்றி வெற்றி கிடைத்தது. ஆனால் 15ஆம் சண்டையிலே துஷ்டாத்மன் இலக்கார் அவர் மாண்டு போனார் அவரு மாட்டார். நேற்று வரை 16ஆம் யுத்தம் நேற்று 16ஆவது நாள் சண்டை இதுல 3 நாள் மட்டுமே எனக்கு வெற்றி வெற்றி கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்று 17ஆம் சண்டை ஆமாங்க. யாருக்கு தேராதி வட்ட தருவது என்று தெரியவில்லை ஒன்றும் புரியல. மாவட்ட